ஹலோ மக்களே, நண்பன் மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் நேற்று நடந்துச்சு. அதை வந்து என்னன்றது பார்க்க போகிறோம். அப்புறம் இப்போ வரைக்கும் ஒருத்தர் வந்து ஆஜராகாமல் இருக்கிறாரு. ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு அதுக்கு நியாயம் வேறு கப்பிச்சிட்டு இருக்காரு. அவர் யார், என்ன ஏதுன்றதை பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ப்ரைவேட்டைசேஷன் ஒரு விஷயம் இருக்குது. அந்த ப்ரைவேட்டைசேஷன்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம். அது என்ன, ஏது, எதுக்கான அந்த விலை எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ என்னோட சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ண பசங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போட்டு போங்க. அதுக்கப்புறம் என்னுடைய குரூப்ஸ்லாம் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் அது இதுன்னு, அதில் வந்து சேரணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோ போகலாம். நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது லஞ்சத்தை எப்படி ஒழிக்க முடியுமா, முடியாதா, யார் நினச்சா ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று காலையில் பயங்கர வைரலாக பரவின அந்த வீடியோ தான். அதாவது மாமாங்க ஊராட்சியா வீராசாமியா அப்படின்றவர் வந்து லஞ்சம் வாங்கினதா, 1,30,000 லஞ்சம் வாங்கினதா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக பரவுச்சு. ஆக்சுவலி அந்த வீடியோ வந்து ஒரு பர்பஸாக தான் பரவ விட்டாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஏன்னா நேற்று காமராஜர் தினம். அந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, கல்வி, அப்புறம் வந்து நீர் மேலாண்மை, அப்புறம் வந்து லஞ்ச ஒழிப்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு அப்படின்றது நேற்று கான்டாக்ட்ஸ் நம்பர்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாருக்கும் சேர்த்த ஒரு பிரதான கொள்கை என்னென்னா, தமிழக அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அப்படி பண்ண ஒரு விஷயம் தான் அதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கலாம். இந்த போதை கலாச்சாரம் சொல்லிட்டு சே நோ டு ட்ரக்ஸ்னு சொல்லிட்டு தளபதிலாம் ஓடினார்ல மரத்தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெட்டிகளத்தை சேர்ந்த ஒரு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து பவுடர் வந்து யூஸ் பண்ணார் ஸ்டேடியத்தில் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை மிகப்பெரிய வைரல் ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை கேஸ் போட்டுக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான எந்த முகாந்திரமே கிடையாது. ஸோ இப்படி முகாந்திரம் இல்லாத எல்லா விஷயத்தையும் எடுத்து வச்சு வைரல் பண்ணுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. பட் இருந்தாலும் இந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஒழிக்க முடியுமா, முடியாதா, அது எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நேற்று விளக்கமாக வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப விலைக்கு போட்டேன் போல இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலையா நமக்கு தெரியல. பட் அதுதான் உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் சரி. இப்போ நேற்று நடந்த சம்பவத்தில் அவர் லஞ்சம் வாங்கினாரா வாங்கலையா அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து நேற்று நான் காலையில் வீடியோ போடும்போது எனக்கு சரியாக தெரியலன்றதையும் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ வந்ததுக்கப்புறமாவே அவருடைய வந்து அடிப்படை பதவி வந்து தமிழக வெட்டியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று சாயந்தரம் அவர் வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ எடுத்த பையன் வந்து புகார் கொடுத்துருக்காரு, லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அந்த பையன் வந்து நேற்று அந்த வீடியோ எடுத்த பையன் ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தானா, இல்லை பேட்டி கொடுத்தானான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றுமே கிடையாது. இந்த பையன் தன்னுடைய தன்னிலை விளக்கமாக சாயந்தரம் ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாருக்கும் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாப்புல. அது என்னமோ தெரில, ஏதுமோ தெரில, ஏதாவது ஒரு விஷயம் வைரலாக பரஞ்சுன்னா அன்றைக்கி ஈவினிங்கே அவங்கெல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறாங்க. எல்லா மீடியாவும் போய் நின்றுது. இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சு பண்ணுறீங்களாடோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது. ஏன்னா இது யாருன்னே தெரியாது. ஒருத்தர் ஒரு டக்குன்னு ஒரு நியூஸோட ஸ்பார்க்காக பரவுது, தமிழக வெட்டிகளுக்கு எதிராக பரவுது. அதை தமிழக வெட்டிகளுக்கு வெளியத்தை சார்ந்தவங்க செய்கிற விஷயம் அப்படியே அடுத்த ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸில் மிகப்பெரிய வைரல் நியூஸ் ஆகுது அப்படின்னா மீடியா எந்த அளவுக்கு எச்சத்தனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. ஸோ அதனால தான் மீடியாவை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கரூரில் மீட்டிங் நடந்தப்பையும் சரி, இப்போ பெரம்பூர் போனப்பையும் சரி, ரோட்டு ஓரமாக நின்றுக்குங்கடா, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்றத தலைவர் வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு மீடியா அப்படின்னா நீ நடுநிலையாக இருக்கணும். ஓகே, உனக்கு பிடிச்சவனுக்கு நீ ஒரு 10% 10-20% சப்போர்ட் பண்ணிக்க. ஆனால் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்ல, நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்ல. ஆனால் அதை செய்கிறாங்களான்னா செய்கிறதே கிடையாது. அதனால தான் நீ எனக்கு தேவையே இல்லை. நீ என்ன உருப்படியாக இருந்திருக்க, அதனால் நீ அங்கேயே இரு, நான் சோஷியல் மீடியா மற்றதை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தலைவர் அப்படி போயிட்டுருக்காரு. மீடியாவை என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி நடத்துறது தான் நல்லது. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, காவல்காரன் மாதிரி அங்கேயே காத்துட்டு கிடங்க, இவர் எப்பயாவது பேட்டி கொடுப்பாரா வைப்பாரா அப்படின்னு. அப்போ இந்த பையனோட மேட்டரில் இப்போ உண்மையாலுமே லஞ்சம் வாங்கியிருக்காரா இல்லையா அப்படின்றது இன்றைக்கி வரப்போகிற விசாரணை தெரியும். ஏன்னா அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. பட்டு அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த பையன் வந்து அது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கல் வாங்கல், அதில் தான் நான் காசு வாங்கினேன், பக்கத்தில் நின்னதெல்லாம் என் மனைவி தான், அதில் வந்து எனக்கு வர வேண்டிய பாக்கியத்தை நான் வாங்கினேன் வச்சேன், இல்லைனா நான் ஏன் ஜிபேயில் வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு விளக்கம்லாம் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது இவர் வந்து ஆல்ரெடி திமுகவிலிருந்து இப்போ தாவேக்காவுக்கு வந்திருக்கார் அப்படின்றது தெரிய வந்துச்சு. ஸோ ஏன் அந்த ஒரு தூண்டுதலின் பேரில் திருப்பி இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது இவர் அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்கு வருது. பட் வாட் எவர் உண்மை என்னன்றது இனி வரப்போகிற விசாரணையில் கிளியராக தெரிஞ்சிடும். பட் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் ஒரு தப்பு அப்படின்றது தமிழக வெட்டிகளத்து மூலிமா பிரபலமாக ஆக்கப்படுது, அந்த நபருக்கு மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனே அந்த நபரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிற இந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை. அப்போ தான் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு முன்னோரமாக தளபதி செஞ்சுருக்காரு.
2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் பாலாஜி. அவர அரெஸ்ட் பண்ண சொல்லி அரெஸ்ட் பண்ண சொல்லி இல்ல, அவருக்கு வந்து ஆஜராக சொல்லி சம்மன் குடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா, இன்னை வரைக்கும் ஆஜராக மாட்டேன்னு அடம் பிடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. கேட்டா, என் பேர் வந்து எஃப்ஐஆர்லயே இல்ல, என்ன ஏன் கூப்பிடுறீங்க அப்படின்னு. அதாவது சாதாரண பேசிக் புரிதல் இருக்கவனுக்கு கூட ஒரு விஷயம் இருக்கணும். இப்ப இந்த குதிரை பேர விஷயத்தில தான் இவர வந்து சம்மன் குடுத்து வர வச்சிருக்காங்க. இந்த குதிரை பேர விஷயத்தில இவர் பேர் இல்ல, அது ஒத்துக்கலாம். ஆனா, இதில அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர்கள், இவர்கள்னால தான் வந்து செஞ்சோம், அவர்கள்னால தான் செஞ்சோம்னு யார் மேலயாவது வந்து கைய காட்டி விட்டா, அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறது அப்படின்றது நார்மலான ஒரு நடைமுறை. அந்த நடைமுறை கூட இவருக்கு புரியுதா, புரியலையான்னு தெரியல. ஆனா, இவர் இந்த சாக்க சொல்லிக்கிட்டு, நான் விளக்கம் கேட்டு லெட்டர் குடுத்துருங்க. அந்த லெட்டருக்கு விளக்கம் வந்தா மட்டும் தான் நான் வந்து சரண்டர் ஆவேன். ஏன்னா, என் மேல பல கேஸ் இருக்கு. நான் வந்தேன்னா தூக்கி உள்ள போட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு அந்த பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த பயத்த உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்கு தெனாவட்டு பேச்சு? ராஜாலாம் வந்து எங்களுக்கு ஜெயிலு, பெயிலுன்னு சொல்லி பேசின்னு திரியிற. எதுக்கு இந்த தெனாவட்டு பேச்சு? அப்ப வந்தா புடிச்சு உள்ள வச்சுருவாய்ங்க அப்படின்ற பயம் செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. அதனால தான் இன்னி வரைக்கும் சரண்டர் ஆக சம்மன் அனுப்பி சரண்டர் ஆகாம இருக்காரு. இப்ப இது சரண்டர் ஆகலைன்னு சொல்லிட்டு திருப்பியும் கேஸ் போட்டிருக்காங்க. அரெஸ்ட் வாரண்ட் குடுத்தா சந்தோஷம். ஏன்னா, ஒரு உச்சநீதிமன்ற ஒரு நீதிமன்றம் வந்து சரண்டர் ஆகுறதுக்கு சம்மன் அனுப்பும்போது, அத வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு நபருடைய கடமை. அத செய்யல அப்படின்னா, அத கேன்சல் பண்ணிட்டு, அ என்ன பண்ணணும்னா, அம் அரசு வாரண்ட் குடுத்து ஆவணும். அப்படின்றது தான் நிதர்சனம். அது என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். குடுத்துட்டாங்கன்னா வேற வழி இல்ல. தூக்கி இந்த கேஸ்லயும் உள்ள வச்சு லாடம் கட்டுவாங்க அப்படின்றது இன்னொரு விஷயம். அதே மாரி இந்த ஏவா வேலு விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, லுக் அவுட் நோட்டீஸ் வந்து நீதிமன்றம் கேன்சல் பண்ணியிருக்கு. ஏன்னா, அவர் வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டாரு. நான் ஆஜரும் ஆயிட்டேன் பார்த்தீங்களா, நான் என்ன ஓடியா போப்போறேன் அப்படின்ற மாரி தன்னை வந்து நிலைநாட்டிக்கிட்டார். நான் நல்லவன் மாரி அப்படின்ற மாரி, நல்லவர் அப்படின்ற மாரி நிலைநாட்டிட்டாரு. இப்ப நீதிமன்றம் வந்து லுக் அவுட் நோட்டீஸ நீங்க தடை பண்ணிருங்க. மீன்ஸ் லுக் அவுட் நோட்டீஸ் வேண்டாம் இவருக்கு. அப்படின்னு தமிழக அரசு போட்ட அந்த மனுவ வந்து நிராகரிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். இங்க லுக் அவுட் நோட்டீஸ் வந்து வேணான்னு சொல்லி நீதிமன்றம் நிராகரிச்சிருச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில திருப்பி இவர் மேல வேற ஏதோ ஒரு கேஸ் வருது. இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. இவர அரெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறதுக்கு முன்னாடி, விஷயம் லீக் ஆகி இவர் வெளிநாட்டு தப்பிச்சு போயிட்டார்ன்னா, இப்ப யார் இதுக்கு பொறுப்பேத்துப்பா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு நீதிமன்றம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டு தான் காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் தருது. அப்ப அவருடைய பேக்கிரவுண்ட் என்ன? அவர் மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க? என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு? இடி ரெய்ட் நடந்திருக்கு? எல்லாத்தையும் பார்த்துட்டு, ரோடே போடாம ரோடு போட்டேன்னு சொல்லி ஊழல் பண்ண ஒரு பேர் வழிக்கு, லுக் அவுட் நோட்டீஸ தடை பண்றது எந்த வகையில நியாயம்? எந்த அடிப்படையில அத செஞ்சாங்கன்னு தெரியல. இப்ப நம்ம கேட்ட கேள்விக்கு ஒருவேளை அவர் திருப்பி தப்பி ஓடுனா, யார் பொறுப்பு? அப்படின்றதுக்கு நீதிமன்றம் தான் பதில் சொல்லணும். அது என்ன சொல்ல போறான்னு தெரியல. ஸோ இப்படி இந்த மாரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாரி அருண் ஐபிஎஸ் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ரைட் நடந்துகிட்டு இருக்கு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் தமிழக அரசு போயிட்டு அவருடைய கேஸ வந்து நடத்துறதுக்கான ஒரு வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர வந்து உள்ள வைக்கிறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த மனுஷன் ஒரு 2 மாசத்துல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாப்ல. நம்பிக்கை துரோகம் பண்ணா கடைசியில வேற என்ன பண்ணும்? களி கஞ்சி குடிச்சு தான் ஆகணும். சரி ஃபைனலா இந்த பிரைவேடைசேஷன் விஷயம் ஒண்ணு இருக்கு பாத்துங்க. அது என்னன்னா, இந்த சூயஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அ தமிழ்நாட்டுல ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து ஐ திங்க் சேலம் அந்த சைடு நெனைக்கிறேன். கோயம்புத்தூர் அந்த ஏரியா நெனைக்கிறேன். தண்ணிய வந்து மெயின்டெயின் பண்றதுக்கான ஒரு ஆர்டர் வந்து கவர்மெண்ட் அவங்கள்ட்ட குடுத்துருக்காங்க. இது எப்படி நாளைக்கு வந்து அவங்க தண்ணி வந்து நமக்கு விலைவாசி ஏத்திட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. இங்க மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூயஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்துக்கு ஒரு சர்வீசஸ் தான் வந்து கவர்மெண்ட் வந்து புரொவைட் பண்ணிருக்கு. சர்வீஸ் அப்படின்னா என்ன? ஒரு தண்ணி வேணும் அப்படின்னா, அந்த தண்ணிக்கு வந்து பைப் லைன் போடணும், மீட்டர் வைக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, தேவையான அந்த தண்ணிய கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அந்த இடத்துல இருந்து எடுத்து தண்ணிய கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னலாம் வேணுமோ, அதற்கான உபகரணங்களை குடுக்க அது செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அப்ப அதை செய்யறதுக்கு தான் இந்த நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு, அதை செய்ய சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,500 கோடி சம்திங் இதில அ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். இங்க இத செய்யறது மூலியமா நமக்கு தண்ணி உரிமை போயிருமோ, நம்மளோட தண்ணிலாம் எடுத்துட்டு அதிகமா வித்துருவாங்களோ அப்படின்னு பயந்தோம்னா, இது முட்டாள்தனம். பிரைவேடைசேஷன் ஒண்ணு இல்லாம எல்லாத்தையும் கவர்மெண்ட்டே காசு போட முடியாது. முதல்ல அத புரிஞ்சுக்கணும். பிரைவேடைசேஷன் எப்படி இருக்கணும்? அவங்க கிட்ட ஒரு சர்வீஸ் புரொவைடரா இருக்கணும் அவங்க. கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். பட் இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் இப்படி தான் நடந்துச்சு. ஆனா கண்ட்ரோல் கவர்மெண்ட் இருந்திருந்தாலும், கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் கண்ட்ரோலா இருந்தாங்களான்னா இல்ல. அவங்க இஷ்டத்துக்கு லஞ்சம் வாங்கிக்கிட்டு, இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா பண்ணிக்கப்பான்னு பிரைவேட்காரங்கள விட்டுருவாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, காசு அங்க லஞ்சமா குடுத்துட்டு, அவங்க இஷ்டத்துக்கு சொன்னதுக்கு மேல செய்வாய்ங்க. ஸோ அது ஒவ்வொரு அரசாங்கத்திலும் நடக்கக்கூடிய குற்றம். அது வந்து அப்ப பிரைவேட்காரனுடைய தப்பானா கிடையாது. அவன் ஒரு அக்ரீமெண்ட் போடுறான், அவன் ஒரு வேலைக்கு வர்றான். ஆனா அதுக்கு மேல அவன் சம்பாரிக்கணும்னு ஆசைப்படும்போது, அதுக்கு உறுதுணையா இருக்கிறது யாருன்னு பார்த்தா, இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும், அரசும். ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த அரசு செய்யுமா, செய்யாதா அப்படின்றத நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. நார்மலா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலுமே இவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும்போது, ஒரு பிரைவேடைசேஷனுக்கு ஒரு ஆர்டர குடுக்குறாங்க அப்படின்னா, அதில வந்து தவறு இல்ல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதே மாரி இப்ப துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள்லேருந்து, எக்யூப்மென்ட்ஸ்லேருந்து, டெக்னாலஜிலேருந்து கொண்டு வந்து குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனிய தான் நம்ம வந்து அணுகுற மாரி இருக்கும்.
பட் அவங்களுடைய வாழ்வாதாரமான சம்பளமோ இல்லை அவங்களுடைய வேலையோ அது வந்து கவர்மெண்ட்டோட கையில் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் ப்ரொவைடராக ப்ரைவேடைசேஷனாக இருக்கலாம், பட் கண்ட்ரோல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும். அந்த விஷயத்தை கவர்மெண்ட் மிஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத நோட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட்டு காசு கிடையாது. ஸோ கவர்மெண்ட் மட்டுமே எல்லா தொழிலையும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. லெஜண்ட் சரவணா கிட்ட போயிட்டு நீ ஏன்ப்பா இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்க, நானே இவ்வளோ பெரிய கடை வச்சு விற்கலைன்னு சொன்னால் நடக்குமா? நடக்காதுல்ல. ஸோ இதுதான் ப்ரைவேடைசேஷன். ப்ரைவேடைசேஷன் இருந்தால் அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய வருமானம் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவாக போகுது. நம்ம கட்டுற டேக்ஸ் எல்லாம் ரெவன்யூவாக போகுது. ஸோ ப்ரைவேடைசேஷன் ஒன்று இல்லை, கவர்மெண்ட்டே எல்லாத்தையுமே போடணும், கவர்மெண்ட்டே எல்லா காசும் கொடுக்கணும்னா எங்கேருந்து காசு வரும் அப்படின்றத கொஞ்சம் லாஜிக்காக யோசிங்க. ஸோ ப்ரைவேடைசேஷன் கொடுக்கறது தவறு கிடையாது, ஆனால் கண்ட்ரோல் மொத்தத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்கறது தான் தவறு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுற நபர்கள் நல்லவர்களாக இருக்கணும், மக்களுக்கானவர்களாக இருக்கணும். அப்போ தான் வந்து ப்ரைவேடைசேஷன் தப்பு பண்ணும்போது நம்மளால் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது அப்படின்றத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ டோன்ட் அகெயின்ஸ்ட் ப்ரைவேடைசேஷன். ப்ரைவேடைசேஷனில் எப்படி என்ன ஏதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாடு முன்னேறி போவோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிங்க. இல்லைன்னா நம்ம நாம் தமிழர் சீமான் சொல்கிற மாதிரி பின்னாடி தான் போவோம். அவர் சொல்கிற மாதிரி உருட்ட தான் முடியுமே ஒழிய ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்கன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நான் வீடியோவில் டேக் கேர். பை.